வாழ்க்கையில குலதெய்வம் தெரிஞ்ச அத்தனை பேரும் என்ன செய்யறாங்க சொல்லு, நீயே சொல்லு. ஒரு வேலை பாக்குறாங்க, இப்ப நீயும் ஒரு வேலை பார்த்துருவ. அந்த வேலையிலிருந்து விடுபடு. குலதெய்வங்கிறது ஒரு உருவமே இல்லாத ஒரு இடத்துல எம்டியா உட்காந்து நீ தான் குலதெய்வம்ட்டு அங்க வணங்கு. அதுதான் விஷயம். புரியுதா? எந்த தெய்வத்துக்கும் உருவம் கிடையாது. உருவத்துக்குள்ள ஒரு அலைவரிசை. அதை நம்ம உணர்ந்துக்கணும். உனக்கு ஏதோ ஒரு காலத்துக்காக, நல்ல சூழலுக்காக தான் அது உனக்கு மறைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப இருக்கிற 90 விழுக்காடு மக்கள் குலதெய்வத்தை வழிபடுறாங்க. யாரோ ஒரு 5% பேருக்கு குலதெய்வம் தெரியல. அவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க. இதில் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூண்டிடுவாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போறோம், வர்றீங்களா? குலதெய்வம் கோயிலுக்கு கெடா வெட்ட வர. இது ஒரு நாள் கேட்டா பரவாயில்ல, 40 ஆண்டுகளா இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு காதுல. அப்ப நமக்குள்ள இருக்கிற குழந்தைகள்லாம் என்ன கேட்கும்? அம்மா நமக்கு இதுதாம்மா குலதெய்வம், நம்ம அங்க போய் மொட்டை போடலாமாம்மா, நம்ம போய் காது குத்தலாமாம்மா, நம்ம போய் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாமா? இது ஒரு ஆசையா உருவாயிருச்சு. அப்ப ஒரு 4 பெண்கள் இருக்கிற இடத்துல 4 பேருக்கு 3 நண்பர்கள் இருக்காங்க, ஒரு பெண்ணுக்கு நண்பர் இல்லை. அப்ப அந்த பெண்ணுக்கு என்ன ஆகும்? நமக்கும் ஒருத்தன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த ஆசை என்ன உருவாகுது இல்ல? அந்த மாதிரிதான். இப்ப நிறைய பேருக்கு தியானம் எல்லாம் பண்ண தெரியாது. உங்க உடம்பெல்லாம் தியானம் பண்றதுக்கு குவாலிட்டியான உடலான்னு கேட்டா இல்ல. ஆனா நீங்க ஏன் தியானம் பண்றேன்னு தேடுறீங்க அப்படின்னா ஆசைதான். எவனோ ஒருத்தன் உங்களுக்கு இதை கிளப்பி விட்டுட்டு போயிட்டான். நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது சும்மா வீட்டுல இருக்கிறவனா ஒரு ஐஸுக்காரை வந்து ஒரு சத்தத்தை எழுப்புவோம். அப்ப எங்களால சும்மா இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவார்னா எங்க அப்பா எல்லாம் புனிதமாயிருவார். என்னன்னா அவர் சாராயம் குடிச்சிட்டு போட்டிருக்க பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஐஸை வாங்கி திம்போம். அப்ப அடுத்து என்ன பண்ணுவான்? எங்க அப்பா சாராயம் நிறைய குடிக்கட்டும், அப்பதான் பாட்டில் வாங்கிட்டு வருவாரு, ஐஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்ப ஆசை எப்படி பண்ணுச்சு பாத்தீங்களா? அப்ப இங்க இருக்கிற எல்லாத்துக்குள்ளயும் இப்ப என்ன பண்ணுவாங்க உங்க டீம் எல்லாம்? இந்த பிரிச்சுவல், இந்த மாஸ்டர்ட்ட நான் இருக்கிறேன், அடுத்தது உங்கள் குரூப், ஒரு ஸ்டேட்டஸ் குரூப் ஒன்று. அப்ப இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு அந்த தியானம், அந்த செயல், அந்த வடிவம், அதை பற்றியெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. அப்போ அதை பற்றி உங்ககிட்ட நண்பர்கள் டிஸ்கஷன் பண்ணும்போது உங்களுக்குள்ளேயும் இதை பண்ணணும், இந்த குருவை பார்க்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஆயிடும். ஒரு இடத்துல இது ஒரு கிரேஸாக மாறிடும்.